உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாருகாபுரம் செப்பேடு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தாருகாபுரம் கிராமம், அதாவது தலைவன்கோட்டை ஜமீனோட ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். தாருகாபுரம் அப்படிங்கிற பகுதி இப்போ உள்ள தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவலில் இந்த இடம் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா தாருகாபுரம் செப்பேடு அப்படின்னு சொல்லி ஒரு செப்பேடு இருக்குது. அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த செப்பேடு என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதில் உள்ள அர்த்தங்கள், இது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி. தென்காசி பாண்டியனான சீவலமாறனால் திருவண்ணநாத தேவராகிய இந்திர தலைவனுக்கு இந்த செப்பேடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செப்பேடு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அப்படியே படிக்கிறேன். இதை நான் ஏதோ ஒரு காய்லாங்கடையில் போய் அச்சடித்து எடுத்துகிட்டு நான் படிக்கலை. தமிழ்நாடு தொல்லியல் துறையோட அதிகாரப்பூர்வ புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த செப்பேடோட ஆவணங்கள். இது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தமிழ்நாடு செப்பேடுகள் தொகுதி 1 பக்கம் 139 இந்த செப்பேடு குறித்து இருக்குது. சுபகரணமும் பெற்ற நாளில் தென்காசியில் இருக்கும் சீவிலி மகாராஜா அவர்களும் கிழவை நாட்டில் கொண்டையங்கோட்டை மறவரில் திருவண்ணாதேவர் இந்திரத் தலைவனுக்கு நிலைமை காணியாட்சி சாதனை பட்டயம் எழுதி கொடுத்தபடி பட்டயமாவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீவிலி மகாராஜா கிழவை நாட்டில் உள்ள கொண்டையங்கோட்டை மறவரான திருவண்ணாதேவர் இந்திர தலைவனுக்கு இந்த பட்டயத்தை எழுதி கொடுத்ததா சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீரிருப்பு மலையங்காட்டில் சந்திரன் என்றொரு துஷ்ட மிருகம் இருந்து கொண்டு அநேகம் ராசாக்களையெல்லாம் உயிர்வதை செய்து போட்டபடியினாலே அந்த சந்திரன் என்கிற சங்கு வெள்ளை கொடியனை ஒரு ராசாக்களாயிலும் செயம் பண்ண மாட்டாமல் போனபடியினாலே அப்படி கொய்த துஷ்ட மிருகத்தை தான் வெட்டி செயம் பண்ணினபடியினாலே தனக்கு இந்திர தலைவனென்று பட்டமும் கொடுத்து தண்டிகை பல்லக்கும் இரட்டை தீவட்டியும் இரட்டை குடையும் மகரக் குடையும் கரங்குடாலு கெருடக்கொடி விருதும் உடைய சாமரமும் தவளச்சங்கும் நடனாடச் சங்கீதம் இவ்வளவும் விருதும் கொடுத்து நாகபுரம் இந்திரபுரம் என்று பேரும் கொடுத்து தேங்காயும் தொட்டு கொடுத்து இந்திரபுரம் நாகலாபுரத்தில் கோட்டையும் போட்டு கொடுத்து திருவண்ணாதேவன் இந்திர தலைவனுக்கு நாம் எழுதி கொடுக்கிற உம்பளச்சருவ மானிய பூமியாவது சங்கரநாயனார் கோவில் மேலத்தெரு நடுநாராசரத்துக்கும் குத்துக்கல்லுக்கும் மேற்கு சாலைக்கு வடக்கு கருமலைக்கு கிழக்கு வாசுதேவநல்லூர் கூனியாத்துக்கு தெற்கு இருந்து 4 எல்லைக்குள்பட்ட பூமியாவது வேட்டக்காரன்பட்டி திருவேட்டநல்லூர் பாண்டியக்கோனார்குளம் ராமலிங்கபுரம் புன்னைக்குளம் புளியங்குடி வாசுதேவநல்லூர் தாருகாபுரம் மலையடிக்குறிச்சி பட்டாக்குறிச்சி அரியூர் பரியூர் புதூர் இருமங்குளம் வீரிருப்பு வேம்பங்குளம் நயினார்குளம் இந்திரபுரம் நாகபுரம் முள்ளிக்குளம் வடமலைபுரம் இது முதலான கிராமமெல்லாம் சர்வ மானியவ கோட்டை கட்டளை கிராமமாக தனக்கு நாம் பட்டய சாதனம் எழுதி கொடுத்தபடியினாலே கல்லும் காவேரியும் புல்லும் பூமியும் உள்ளவரையும் புத்திர பாரம்பரையாக சந்திராதித்தர் உள்ளவரையும் மக்களுக்கு சீதனங்களும் விளைவிக்கிறைய தான தருமங்களுக்கும் உருத்தாக ஆண்டு அனுபவித்து கொள்வராகவும் சங்கர நயினார் கோவில் ஆவுடைத்தாய் சன்னிதானத்தில் தனக்கு தீர்த்தம் திருநீறு சந்தனம் திருமாலை பாக்கு வெத்திலை முன்னிதாக கொடுத்து தேர்வடமும் முன்னிதாக தொட்டு தேர் நடத்திவிக்கிறது இப்படிக்கு சம்மதித்து சாதன பட்டயம் எழுதி கொடுத்தோம் சீவிலி மகாராஜா அவர்களோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதாவது தென்காசி பாண்டியர்களோட எல்லைக்குட்பட்ட மலையங்காட்டு பகுதியில் ரொம்ப மிருகத்தன்மை கொண்ட ஒரு மிருகம்
சந்திரன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த ஒரு எதிரி இருந்ததாகவும் அவன் வந்து அந்த எதிரியை கொள்ள போகிற பல அரசர்களை கொண்டு வந்ததாகவும் அவனை கொண்டையங்கோட்டை மறவரில் ஒருவரான திருவண்ணைத்தேவர் வெற்றி கண்டனையால் திருவண்ணாத்தேவருக்கு இந்திரத்தலைவன் என்று பட்டம் தரப்பட்ட செய்தி இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு சில கிராமங்களையும் எழுதி வச்சுருக்காங்க. அந்த கிராமங்களோட பெயரையும் வாசித்தோம். அதோடு சேர்த்து இவருக்கு சங்கரங்கோயிலில், அதாவது சங்கரங்கோயில் நயினார் கோவில் ஆவடைத்தாய் சன்னிதானத்தில் தனக்கு தீர்த்தம், திருநீறு, சந்தனம், திருமாலை, பாக்கு வெத்திலை முன்னிதாக கொடுத்து தேர்வடமும் முன்னிதாக தொட்டு, அதாவது தேருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீவல மகாராஜா வந்து ஒரு சாசனம் எழுதி கொடுக்குறாரு. இந்திரத்தலைவனுக்கு இதுக்கு சாட்சி பொக்குசம் சூரசங்கு நாயக்கர், கடம்பூர் தடியத்தலைவன், வடகரை முடிபொருத்த செம்புலித்தேவன் இந்த சாதன பட்டயம் எழுதினேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னிலையில் இதை எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சங்கர நயனார் கோவிலுக்கு சங்கரலிங்கம் பிள்ளை மகன் மீனாட்சிநாதன் அவர் எழுதி கொடுக்குற இந்த பூமிக்கு, இந்த பட்டயத்துக்கும் ஆதமொரு ராசாக்கள், அதாவது அவர் அந்த பிள்ளை எழுதி கொடுக்குற, இந்த சங்கரலிங்கம் பிள்ளை எழுதி கொடுக்குற இந்த பட்டயத்துக்கு ஆகமொரு ராசாக்கள் சீமை பரிபாலனம் பண்ணுகிற பேர்கள் குடிலம் பண்ணி தோச துரோகம் யாராவது நினைத்தால், இந்த எழுதி கொடுத்த இதில் அந்த கட்டுப்பட்ட அந்த கொண்டையங்கோட்டை மறவருக்கு யாராவது தேச துரோகம் நினச்சா அவர்களுக்கு என்ன தண்டனைன்னா, வலுவின் பேரில் கதற்கை கொண்டாலும் அவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொண்ட தோஷத்திலும் தீர்த்தக்கரையில் பிராமணரை கொண்ட தோஷத்திலும் போகக்கடவராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, கங்கை கரையில் காராம்பசுனா கங்கை கரையில் இருக்கிற சினை பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். கங்கை கரையில் ஒரு பசுவை கொண்டா என்ன பாவமோ அதே மாதிரி தீர்த்தமாடுற கரையில் பிராமணரை கொண்டா என்ன தோஷம் வருமோ அந்த தோஷம் வந்து சேரும். இங்கே இருக்கவங்க அந்த கொண்டையங்கோட்டை மறவருக்கு துரோகம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி இந்த செப்பேடு குறிப்பிடப்படுது. இது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் எடுக்கப்பட்டு அதை வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதோடு மட்டும் இல்லை, இந்த ஊரில் வந்து தாருகாபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட பேர் வந்து மத்தியஸ்தநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில். இவருக்கு இன்னொரு பேர் பிணக்கருத்த பெருமான் அப்படின்னும் இருக்குது. மத்தியஸ்தநாதர் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையே வந்து சண்டை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்ததுனால இவங்களோட எல்லையை வந்து வகுத்து இவருக்கு நீங்கள் இந்தந்த எல்லையில் இருந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மத்தியம் பண்ணி சமாதானப்படுத்தி வச்சதுனால இவருக்கு பேர் வந்து மத்தியஸ்தநாதர் அப்படின்னு சொல்லியும், பிணக்கருத்த பெருமான் அந்த பிணக்குகளெல்லாம் நீக்கினதுனால பிணக்கருத்த பெருமான் அப்படிங்கிறதும் இங்கே வந்து இவரோட பேராக இருக்குது. இந்த கோயிலில் அம்மன் சன்னதி இருக்குது. அவங்க வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோயிலாக வந்து கருதப்படுது. நம்ம இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயிலில் வந்து பாண்டியர்களோட பழங்கால சின்னங்கள் இருக்குது. அது போக சேர சோழ பாண்டியர்களோட கல்வெட்டுகளும் நிறைய இருக்குது. அதையும் நம்ம வந்து குறிப்பெடுத்திருக்கிறோம். இது வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாகவும் விளங்குது. அதாவது சங்கரங்கோயில், கரிமலமந்தநல்லூர், தாருகாபுரம், தென்மலை, தேவதானம், இந்த 5 கோயில்களில் தாருகாபுரம் கோயில் வந்து ஒரு பஞ்சபூத தலம். இது வந்து பார்த்திங்கன்னா நீர்த்தலமாகவும் தெரியுது. நம்ம முதல்ல பார்த்துருப்பீங்க, அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு மேல் மட்டத்தில், அதாவது கோயில் சன்னிதானத்துக்கு மேல் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இருக்கிற மாதிரி இந்த கோயிலோட அமைப்பு இருக்கும். இது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பேர் வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இதில் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கோயில் நிர்வாகம் வந்து தலைவங்கோட்டை ஜமீன் கிட்ட தான் இருக்குது. அதாவது இந்து சமய அறநிலைத்துறையிட்டையோ மற்றவங்ககிட்டயோ இல்லை, தலைவங்கோட்டை ஜமீன் தான் அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோயிலுக்குன்னு ஒரு தேர் ஓடி இருக்குது. அது வந்து 1952 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நடைபெற்ற ஒரு சில பிரச்சனைகள்னால ஓடாமல் இருந்திருக்கு. இப்போ அந்த ஊரில் உள்ள மறவர்களும் அந்த தலைவங்கோட்டை ஜமீனும் எடுத்த முயற்சினால் பெரிய லெவலில் பணம் செலவழித்து கோயிலை புனரமைச்சு
அந்த தேரை திரும்ப செய்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை முன்னெடுத்த அந்த ஊர் மறவர்களுக்கும் அந்த வாரிசுகளுக்கும் உண்மையிலேயே வந்து நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி எல்லா ஊர்கள்லேயும் இருக்கிற நம்ம ராஜாக்கள் வந்து அந்தந்த ஊர்களில் இருக்க கோயில்களோட வரலாறை மீட்டெடுக்கிறதுக்கான பணிகளை மேற்கொள்ளணும். இன்னொன்று, இதில் சொல்லியிருக்கிற மாதிரி சங்கரங்கோயிலில் முதல் மரியாதை யாருக்கு அப்படிங்கிறது இந்த பட்டயமே சாட்சி. யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி முதல் மரியாதையும் யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சமூக வலைதளங்களில் கடையில் ஒரு 80 ரூபாய்க்கு துண்டை வாங்கி கொண்டு போய் தலையில் கட்டிக்கிட்டு எங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு தெரியுது. அந்த கூட்டங்களுக்கும் இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் அந்த மாதிரி ஆட்கள் அங்கே போய் முதல் மரியாதைன்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த கோயிலில் புனரமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தேரை பற்றி தான் சொல்லணும். இந்த தேரை மறுபடியும் பராமரித்து திரும்பவும் ஓட வைக்கணும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறதே வந்து பெரிய விஷயம். இந்த மறவர்களும் அவங்களும் நினைக்கிறது பெரிய விஷயம். இந்த பாண்டியர்களோட வரலாறு காக்கப்படணும் அப்படிங்கிறதுல நம்ம மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற எழுச்சி தொடரணும். இதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்த அந்த தலைவங்கோட்டையை சேர்ந்த தலைவங்கோட்டை தாரகாபுரம் மறவர்களுக்கும் அந்த வாரிசுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது மூலமாக இன்னும் நிறைய வரலாறுகள் தொடர்ந்து வருங்காலங்களில் வெளிவரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நாமளே பதிவு செய்வோம் இது பற்றின கல்வெட்டுகளையும் ஆதாரங்களையும். இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. சேர சோழ பாண்டியர்களை பற்றிய கல்வெட்டுகள் இருக்குது. மறவர்களை பற்றின கல்வெட்டுகள் இந்த கோயிலில் ஏராளமாக இருக்குது. அதாவது மற்ற இடங்களில் காணப்படாத மீன் சின்னங்களும் மற்ற தகவல்களும் இந்த கோயிலில் நிறைய இருக்குது. நம்ம அந்த கோயிலை முழுமையாக போய் பார்த்தோம். அதனால் உங்களால் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு பெருமையும் இருக்குது. அதாவது இந்த கோயிலுக்கு போய் யாராவது தொண்டு செஞ்சாங்கன்னா அவங்களோட செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். யாராவது இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செல்வம், உங்கள்கிட்ட இருக்க செல்வம் வந்து 100 மடங்காக பெருகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதனால் உங்களால் முடிஞ்ச தொண்டுகளை இந்த கோயிலுக்கு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு தொண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் செய்வாங்க. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் தொண்டு பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்கள். அப்படி இந்த காணொளி மூலமாக இந்திர தலைவன்கிற பட்டம் யாருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோக சங்கரங்கோயிலில் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம செப்பேடுகள் குறிப்பிடுறது, கல்வெட்டுகள் குறிப்பிடுறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் இந்த காணொலியை பதிவிட்டோம். இன்னொன்று, அவங்கள பாராட்டணும். கண்டிப்பாக வந்து தலைவங்கோட்டையோட ஜமீனையும் அங்கே உள்ள பாண்டியமாரையும் நம்ம வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். முக்கியமாக பாண்டியர் வம்சமான மறவர்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யார் இன்னமும் வந்து சங்கரங்கோயிலில் எங்களுக்கு முதல் மரியாதை அப்படின்னாலும் இந்த தாரகாபுரம் செப்பேடை எடுத்து காமிங்க. தாரகாபுரம் செப்பேடுன்னு ஒன்று இருக்குடா, அதை முதல்ல போய் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் வந்து நீ பேசுடா பொடிப்பையிலே அப்படின்னு சொல்லுங்கள். எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்களுக்கு முதல் மரியாதைன்னு இந்த ஆடு கொண்டு போய் தலையை வெட்டுறதுக்காண்டி கொண்டு போய் கழுத்து கொடுக்கும்ல, அதுக்கு நமக்கு அப்போ மாலை மரியாதைலாம் போட்டு நமக்கு இது பண்ணாங்களே அப்படின்னு அதே நினச்சிக்கிடுமா. அந்த மாதிரி வந்து இது ஒரு சிலர் நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிங்க. இந்த காணொலியை நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே. இந்த காணொலி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சொக்கம்பட்டி பாண்டியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.